Okay, so in this video we are going to discuss one important question from the some basic concept of chemistry. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. பட் வந்து ஒரிஜினல் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மோல் கான்செப்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபுல்லாகவே எதை டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட் தான் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மோல் கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இது நம்ம சொல்லலாம். ஓகேவா? இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் contains 0.334% of iron by weight. Okay, the molecular weight of the hemoglobin is approximately 67,200. The number of iron atom present in one molecule of hemoglobin வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 6, ஆப்ஷன் சி 4 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு அயனோட அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we want to understand the question. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் நமக்கு தெரியும். ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா ஒரு பயோ மாலிகுல்ஸ். ஓகேவா? அது ஒரு பெரிய ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். அந்த ஹீமோகுளோபின் வந்து நமக்கு வந்து அயன் இருக்கு நமக்கு வந்து தெரியும். அதனால தான் நமக்கு பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் தான். அந்த ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 0.334% வந்து அயன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம 100 கிராம் ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 0.334 கிராம் வந்து அயன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை வெயிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம வெயிட்ல தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ 100 கிராம் இருந்தா 0.334 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அயன் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 100 கிராம் கிடையாது. அங்கே ஹீமோகுளோபின் வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க 67,200 கிராம் வந்து ஹீமோகுளோபின் இருக்குன்னு வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 100 கிராம் இருந்தால் தான் 0.334 கிராம் வந்து அயன் வந்து இருக்கும். ஆனால் நமக்கு வந்து 100 கிராம் இல்லை 67,200 வந்து இருக்குது. அப்போ 67,200ல எத்தனை கிராம் இருக்கு எத்தனை கிராம் அயன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வெயிட் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 100 கிராம் இருந்துச்சுன்னா அது 0.334 கிராம் வந்து என்ன இருக்குது அயன் வந்து இருக்குது. அப்போ 67,200 வந்து நம்ம வந்து எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 224.448 கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 67,200 இருக்க கிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல நமக்கு வந்து எத்தனை கிராம் வந்து அயன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 224.448 கிராம் வந்து என்ன இருக்குது அயன் வந்து இருக்குது. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம் தான் கேட்டுக்கிறாங்க. எத்தனை கிராம் அயன் ஆட்டம் வந்து இருக்குன்னு கேட்கல நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம் தான் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இத்தனை கிராம் வந்து அயன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிடைச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அயன் ஆட்டத்தோட வெயிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 56 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவை நம்ம 56 கிராமால் நம்ம வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வேல்யூ வந்து 4 கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.